This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழக ஆளுநர் அர்லேக்கருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார் ஆளுநர். அரசு தனியார் நிகழ்ச்சிகளுக்கு ஆளுநர் செல்லும்போது 10 வாகனங்கள் உடன் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் தன்னுடன் வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக வாகனங்களின் எண்ணிக்கையை ஆளுநர் குறைத்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், என்ன விவரம்? திலகவதி, பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டு மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்ல ஒன்றாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் நாட்டு மக்களிடையே கோரிக்கையாக வைத்திருந்தார். இந்த நிலையில தமிழகத்தினுடைய பொறுப்பாளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் நேற்று இரவு கேரளாவிலிருந்து சென்னை வந்திருந்தார். அப்போது அவருக்கு 10 வாகனங்கள் பாதுகாப்பு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் பிரதமருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தற்போது அவருடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறதாகவும் 10 வாகனங்களுக்கு பாதுகாப்புக்கு பதிலாக தற்போது 4 வாகனங்கள் பாதுகாப்போடு அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பெட்ரோல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டக்கூடிய நிலையில இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை பிரதமர் வைத்திருந்த நிலையில் ஆளுநருடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கை 10லிருந்து 4ஆக குறைக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திலகவதி, பிரதமருடைய இந்த அறிவிப்பினை வேண்டுகோளை தொடர்ந்து டெல்லியில 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாரும் 2 வீலர்ல வராங்க, இல்ல நடந்து வராங்க. அதே போல தமிழ்நாட்டில் ஆளுநர் தன்னுடைய வாகன எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார். இதெல்லாம் என்ன சமிக்கை? மாநில மக்களுக்கு என்ன சமிக்கையை சொல்கிறது? இனி அடுத்தடுத்து அரசு ஊழியர்கள் அவங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி நடைமுறைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா நம்ம பார்க்கிறோம், உலகம் முழுவதும் தற்போது இந்த போர் காரணமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூழ்நிலை கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்தாலும் கூட 5 மாதங்கள் மாநிலங்களில் தேர்தல் முடியும் வரை, நேற்று நம்ம பார்த்தோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது, அதற்கு முன்பு எரிவாயுனுடைய விலை என்பது உயர்த்தப்பட்டது. தற்போது வரை அந்த 5 மாநிலங்கள் தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தற்போது அடுத்தடுத்து பிரதமர் 2 வாகனங்களோடு பயணிப்பது, அதே போன்று பொதுமக்கள் அனைவரும் பொது வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் நடந்து செல்வது, சைக்கிளில் செல்வது உள்ளிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் அடுத்தபட்சமாக மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை எந்த ஒரு அரசு சார்பில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பும் வராத ஒரு சூழல் இருந்தாலும் கூட தற்போது ஆளுநர் அவருடைய பாதுகாப்பு எண்ணிக்கையை 10லிருந்து 4ஆக குறைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.